குமரேசனுங்க முருங்கப்பேட்டை. முஸ்லிம்களுக்கு நல்ல நேரம், நல்ல நாள், கெட்ட நேரம், சகுனம் இதெல்லாம் உண்டா? சில நண்பர்கள் வந்து எனக்கு இந்த ராசி, என் மனைவிக்கு இந்த ராசி, குழந்தைக்கு இந்த ராசி அப்படின்னு சொல்றாங்க. இது உங்க குரான்ல இருக்குதா? இஸ்லாத்தில் வந்து நல்ல நாள் கெட்ட நாள் என்றெல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி உங்க மதத்தில் இருக்குதா கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள் கெட்ட நாள்ங்கிற ஒரு அடிப்படையை அடியோடு மறுக்கிறது. அப்படி ஒண்ணே கிடையாது. அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு பூர்வமாக சிந்திச்சாலும் கிடையாது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல நேரம்னா என்ன அர்த்தம்? நல்ல காரியம் அது நடந்தா நல்ல நேரம். கெட்ட நேரம்னா என்ன அர்த்தம்? கெட்ட காரியம் நடந்தா அது கெட்ட நேரங்கிறீங்க. ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரத்தை என்று சொல்லுங்க. அதுல எல்லாமே நல்லதா தான் நடந்திருக்கணும். அப்படி ஒரு நேரம் இருக்குதா? ஒரு நேரத்தில் ஒருத்தனுக்கு நல்லது நடந்தா ஒருத்தனுக்கு கெட்டது நடக்கும். என் வீட்டுல புள்ள பிறந்தா ஒருத்தன் வீட்டுல புள்ள செத்து போயிருக்கும். அப்ப யாருக்கு நல்லனா யாருக்கு கெட்ட நேரம்? நேரத்தில் என்ன இருக்குது? ஒரே நேரத்துல தான் ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு உள்ளேயும் போறான், அதே நேரத்தில் ஆஸ்பத்திரியும் சோமாய் வெளியேயும் வர்றான். வெளியே வர்றவனுக்கு நல்ல நேரம், உள்ள போறவனுக்கு கெட்ட நேரம். அப்படித்தான் இருக்கே தவிர அந்த நேரம் என்ன செஞ்சிருக்கிறது? எந்த நேரத்தில் செஞ்சாலும் ரெண்டு நடந்திருக்குத. ஒரே நேரத்தில் வந்து பணக்காரனா ஒருத்தன் ஆகுறான், அந்த நேரத்திலே ஒருத்தன் ஓட்டாண்டியா போறான். ஒரே நேரத்தில் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகுறான், ஒரே நேரத்தில் ஒருத்தன் வந்து ஜெயிலுக்கு போறான். ஒரே டைம் தான். அப்ப நேரம் என்ன பண்ணுது? நேரம் நல்ல நேரம்னா எல்லாரும் நல்லாவுல இருக்கணும். எல்லாருக்கும் கெட்டது நடக்கிற ஒரு நேரத்தை காட்டுங்க. கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு நிமிஷமாவது, எந்த ஒரு மணி நேரமாவது, எந்த ஒரு நாளாவது முழுக்க முழுக்க நல்லதுதான் நடக்கும் என்று இருக்குதா? இருந்தா தான் நீங்க நல்ல நேரம்னு சொல்லணும். எல்லா வினாடியிலையும் ஆக்சிடென்ட் நடக்கிறது, எல்லா வினாடியிலையும் சாவுறான், எல்லா வினாடியிலையும் கல்யாணம் பண்றான், எல்லா வினாடியிலையும் புள்ள பிறந்துகிட்டு இருக்கிறது, எல்லா வினாடிகள்லையும் புள்ள செத்துக்கிட்டு இருக்கிறது, எல்லா வினாடியிலையும் லாபம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா வினாடியிலும் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆளுக்கு எனக்கு நஷ்டம், உனக்கு லாபம், உனக்கு அப்படித்தான். அப்ப எங்க நல்ல நேரம் இருக்கிறது? பொய்யின்னு விளங்குதா இல்லையா? இது புரோக்கர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்காக வேண்டி இந்த நேரத்தில் செஞ்சா அப்படி போயிருவ, அந்த நேரத்தில் செஞ்சா இப்படி போயிருவேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட 50 100 வாங்குவான். அந்த வாங்குறான அவன் வந்து நல்லா இருக்கான? முதல்ல நல்ல நேரம் இருந்தா அவன் ஒரு நல்ல நேரத்தில் தொழில் ஆரம்பிச்சு நமக்கு அள்ளி போடுற அளவுக்கு பணக்காரன் போய் காட்ட வேண்டியதானே. இந்த சாமியாரு, அஜர்த்து, மந்திரவாதி, எங்க முல்லாவெல்லாம் இருப்பாங்க பாருங்க, இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு நல்ல நேரம் சொல்லுவான். இந்த நல்ல நேரம் சொல்றதுக்கு 5 ரூபா, நல்ல நேரம் சொல்றதுக்கு 10 ரூபா. உன் நிலைமை பிச்சை வாங்குற நிலையில் இருக்குது. அப்புறம் என்ன எங்களுக்கு நீ நல்ல நேரம் சொல்ற? இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்றான் பாருங்க, அவன் வீட்டுல வந்து கெட்டது நடக்காமையா இருக்குது. அவ்வளவு வேணாம். நம்ம நாட்டில் உள்ள எல்லாரும் நல்ல நேரம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்களா? அப்ப ஏன் டைவர்ஸ் ஆகுது? எல்லாம் நல்ல நேரம் பார்த்தா கல்யாணம் பண்ணீங்க. நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனையா வருது. நீங்க நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணி கூட பிரச்சனை வந்துகிட்டு தானே இருக்குது. யாரு பார்க்காம இருக்கிறீங்க? அப்ப நல்ல நேரம்னு பார்த்து நடந்தாலும் அதான் நடக்குது, நல்ல நேரம் பார்க்காம நடந்தாலும் அதான் நடக்குது. யார் யாரு சேர்ந்து வாழ்வாங்கன்னு இருக்குது. அப்ப இஸ்லாத்துல என்ன இருக்குன்னா, அவனுக்கு தனித்தனி நல்லது இருக்கே தவிர ஒட்டுமொத்த நல்லது கிடையாது. மழை பெய்யுது, மழை பெய்யுறது வந்து விவசாயிக்கு நல்லது, மழை பெய்யுறது வந்து உப்பு வியாபாரிக்கு கெட்டது. இதான் அது, ஒரே மேட்டர் தான். மழை பெய்யுதுன்னு வைங்களேன், உப்பு வியாபாரி உப்பு குவிச்சு வச்சிருக்கிறான், கரைஞ்சி அரைச்சிட்டு போயிடும், நஷ்டமாகி போயிடும். விவசாயியா இருக்கிறான், அவனுக்கு லாபமா போயிடும். இந்த மாதிரி தான். அப்ப நல்லது கெட்டதுங்கிறது ஆட்களை பொறுத்து மாறுமே தவிர நாட்களை பொறுத்து மாறாது. இதை நம்ம ஒழுங்கா விளங்கிட்டோம், நம்ம ஏமாத்த முடியாது. இஸ்லாத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்றாங்க, காலத்தை குறை சொல்லாதீர்கள். காலம்னா எல்லாம் அடங்கிடும், மாசம், வருஷம், நேரம் எல்லாம் அடங்கிடும். அப்ப காலத்தை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். ஏனென்றால் காலத்தை இயக்குவது இறைவன் தான். ஏன் அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கிற? அவன் டிசைட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஏன் அது கெட்ட நாள், ஒரு நாளை பிடிச்சி கெட்ட நாளுங்கிற அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த நல்ல நாள் கெட்ட நாள் நம்பிக்கை நம்ம எல்லாரும் விட்டு ஒழிச்சிட்டாலேயே நிறைய ஏமாற்றத்தில் தப்பிச்சுக்கிறோம். எல்லா மதத்துக்காரங்களும், முஸ்லீமுக்கு மட்டும் உள்ளது இல்ல. ஏன் இல்லாத ஒண்ணு நீங்க நம்புறீங்க? இல்லன்னு நல்லா தெரிகிறது. ஏன் நல்ல நாளை நமக்கு காட்டி தர்றானோ அவனே நல்லா இல்ல. யாரு உங்களுக்கு நல்ல நாளை கணிச்சு தர்றானோ அவன் நல்லா இருக்கிறானா? நல்ல நாள் கணிக்கிற ஜோதிடர்கள் அப்படி ஜெயில கிடக்கிறான், கம்பி பண்ணிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறது அவ்வளவு வேணாம். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் தான். நம்ம ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தார். சின்ன ஒரு உதாரணம், அவர் ராஜசேகர் ரெட்டி. அவர் எதா இருந்தாலும் இந்த கேட்டு நல்ல நேரம் பார்த்து தான் கிளம்பி போவார். நல்ல நேரம் பார்த்து தான் நல்ல மந்திரம்லாம் செஞ்சுதான் ஹெலிகாப்டர் உட்கார்ந்தாரு.
யாரு? நம்ம ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் ராஜசேகர் ரெட்டி. அவர் ஹெலிகாப்டர்ல போனார், ஆளு காணோம். எங்க இருக்காருன்னு ஜோசிக்கார் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியல. கடைசியில ராணுவம் தான் கண்டுபிடிச்சு நொறுங்கி போய் என்னஞ்சாங்க, கூழு மாதிரி அழித்து வந்தாங்க அவரை. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு நல்ல நாள் பார்த்து புறப்பட்டு அவர் ஏன் ஹெலிகாப்டர்ல அடிபட்டு போனாரு? நாள்ல அவர் போகணும்னு அவர் போயிருவாரு. நீ எந்த நாள்ல பார்த்து போனாலும் சரி, பார்க்காம போனாலும் சரி, அவர் மண்டைய போடணும்னா போட்டுருவாரு. அதான் மேட்ரு. அப்ப அவரவருக்கு உரிய டைமே அல்லாஹ் கடவுள் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காரு நினைக்கணுமே தவிர, அதுதான் நடக்கும்னு நினைக்கணுமே தவிர, இந்த நேரத்தில் செஞ்சால் கடவுளை ஏமாத்தி கொள்ளலாம், அந்த நேரத்தில் செஞ்சால் மாட்டிக்கிடுவோம் அப்படி நினைத்தோம்னு சொன்னா அது தவறானது. இது முஸ்லீமும் செய்ய வேணாம், எந்த மதத்துக்காரங்களும் செய்ய வேணாம். அது எல்லாருக்கும் நல்லது.